ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ஸ்டடி விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே என்னோடய ஈவினிங் டைமில் மார்னிங் என்னென்னலாம் நம்ம படிச்சிருந்தோமோ அதை தான் வந்து நான் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்ஸ் தான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு அதில் இருக்க எந்த பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து மறக்காது. ஸோ வந்து நான் எப்போவுமே கண்டிப்பாக ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்ததுக்குள்ளே போவேன். ஏன்னா ரிவைஸ் பண்ணாமல் நம்ம அடுத்து எந்த டாபிக் படித்தாலும் அந்த ரிவைஸ் பண்ண டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணாமல் நம்ம படித்த டாபிக் வந்து கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்காது. எக்ஸாம் ஹாலில் நான் அந்த இதை கண்டிப்பாக நிறைய டைம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதுவரை நான் 2 டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன். 2 தடவை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4 மார்க்கு 2 மார்க் இந்த மாதிரி தான் மார்க்ஸ் போயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்னோடய கேர்லெஸ்ன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று என்னென்னா ரிவைஸ் பண்ணாமல் போயிடுது, நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணாமல் நான் போயிடுது. அதனால் அங்கே போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வந்துடும். அதுவும் இயர்ஸில் வந்து கண்டிப்பாக இது வருமா அது வருமானு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ இந்த டைமில் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் ஜிகேயில் படித்தாலும் அந்த 2 டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணாமல் வேறு எந்த டாபிக்ஸுமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் படித்ததை ஈவினிங்கே ஒரு தடவை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஈவினிங் டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்புறம் நமக்கு ஓகே ஒரு டாபிக் நல்லா நம்ம தரவாக படித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நான் படித்ததுமே வந்து உடனே வந்து இப்போ தகவல் அறிவு உரிமை சட்டம் இன்றைக்கி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இது படித்து முடித்தோடனே அடுத்து உடனே அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருவேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம படித்த கண்டென்ட்டை விடவே இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு இது இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு வந்து எதுவுமே இன்னும் தெரியாத விஷயங்களை சில இது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து படிக்கிறோங்கிறப்ப வந்து நான் வந்து பாலிட்டிக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிருவேன். படித்ததுக்கப்புறம் பிரகதீஸ் பப்ளிகேஷன் புக் இருக்குல்ல அதை எடுத்து நான் அவருக்கு பார்ப்பேன். அது பார்த்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். சந்தோஷ் மணி அகாடமி சார்கிட்ட வந்து நான் வந்து இந்த புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புக்கை தான் வந்து நான் படித்து முடிச்சுட்டு அந்த புக்கை எடுத்து நான் ரிவைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். அதுவே நான் தகவல் அறிவு உரிமை சட்டம் படிச்சுட்டு அதை நான் ஆல்ரெடி அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன், குறித்து வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாதையும் நான் பார்த்து குறிச்சிட்டேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நான் அதை ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்குவேன். ஸோ ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு இப்போ இந்த இந்தியாவின் தகவல் அறிவு உரிமை பிரச்சார துவக்கத்துக்கு பொறுப்புடையது யாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது வந்து மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் வந்து பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் எனக்கு இதாகிற மாதிரி நான் போட்டு வச்சுக்குவேன். ஸோ போட்டு வச்சுட்டு நம்ம படிக்கிறப்ப கண்டிப்பாக எதுவுமே மறக்காது. எக்ஸ்ட்ரா நிறையா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து படித்தோன்னே மோஸ்ட்டாக அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியும் நமக்கு டைம் இல்லை, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், சில நேரம் நமக்கு படிக்க முடியலன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 1/2 ஹவர்னாலும் எடுத்து அந்த டைமை அதுக்காக ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறமேலே நீங்கள் மற்ற வேலைங்களை பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தாலும் அது ஃபுல்லாக நம்ம மன திருப்தியோடு படிச்சுட்டு நிம்மதியாக தூங்கணும். அப்போ தான் வந்து அடுத்த நாள் நமக்கு படிக்க ஆசையாக இருக்கும். ஓகே நம்ம இன்றைக்கி இந்த நாள் இந்த டாபிக் முடிச்சிருக்கோம், அடுத்த நாள் நம்ம எந்த டாப்பிக்கை நல்லா படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த புக்கில் உள்ளதையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு மன திருப்தி இருக்கும். இல்லைனா அந்த நாள் வந்து நமக்கு நல்லாவே படிக்காத மாதிரி ஏனோ தானோன்னு படித்த மாதிரி இருக்கும், படித்ததும் மறந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.